பிரைஸ் தி லார்ட். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இன்றைய வேத தியான பகுதிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். இன்றைக்கு இந்த தேவ செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கும் உங்கள் வாழ்க்கையிலும், குடும்பத்திலும், ஊழியத்திலும், தொழில் மற்றும் வேலைகளிலும் ஒரு பெரிய பலுகி பெருகும் ஆசீர்வாதத்தை தேவன் கட்டளையிட போகிறார். ஆமென், ஹல்லேலூயா. பல நேரங்களில் நம்முடைய வாழ்க்கை ஒரு சிறிய தொடக்கமாக தேவைகள் நிறைந்ததாக அல்லது எந்த ஒரு முன்னேற்றமும் இல்லாமல் ஸ்தம்பித்து போனது போல காணப்படலாம். ஆனால் நமது தேவன் அற்பமான தொடக்கங்களை ஆசீர்வதித்து அதை ஆயிரமாக பெருக பண்ண வல்லவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. இன்றைய நற்செய்திக்கான ஆதாரமான வேதாம பகுதியை வாசிப்போம். ஆதியாகமம் 48 அதிகாரம் 4 வசனம். நான் உன்னை பலுகவும் பெருகவும் பண்ணி உன்னை பல ஜனக்கூட்டமாக்கி உனக்கு பின்வரும் உன் சந்ததிக்கு இந்த தேசத்தை நித்திய சுதந்திரமாக கொடுப்பேன் என்று என்னோடே சொன்னார். ஆமென், ஹல்லேலூயா. இன்று நாம் தியானிக்க போகிற தலைப்பு பலுகி பெருகும் தேவனின் ஆசீர்வாதம். ஹல்லேலூயா. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, நம்முடைய வாழ்க்கையில் சில நேரங்களில் நான் இவ்வளவு தான், இதற்கு மேல் என்னால் முடியாது என்று நாம் நினைக்கலாம். சூழ்நிலையை நம்மை சிறியவர்களாக உணரச் செய்யலாம். ஒருவேளை இன்று உங்கள் குடும்பத்தை பார்த்து எப்போது மாற்றம் வரும் என்று கேட்கிறீர்களா? உங்கள் பொருளாதார நிலையை பார்த்து எப்போது நான் முன்னேறுவேன் என்று கேட்கிறீர்களா? உங்கள் பிள்ளைகளை பார்த்து அவர்களுடைய எதிர்காலம் எப்படி இருக்கும் என்று கவலைப்படுகிறீர்களா? ஆனால் இன்று தேவன் உங்களிடம் சொல்லும் வார்த்தை, நான் உன்னை பலுகவும் பெருகவும் பண்ணுவேன். ஆமென், ஹல்லேலூயா. உங்கள் தற்போதைய சூழல் உங்கள் வாழ்வின் நிரந்தரமான நிலை அல்ல. உங்கள் கைகளில் இருப்பது சிறியதாக இருக்கலாம், ஆனால் உங்கள் வாழ்வுக்காக தேவன் வைத்திருக்கும் திட்டம் மகத்தானது. எனக்கு பிரியமானவர்களே, ஆமென். இவ்வசனத்திலிருந்து நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய 8 முக்கியமான சத்தியங்களை என்று நாம் தியானிப்போம். முதலாவது, தேவனுடைய வாக்குத்தத்தமே ஒரு ஆசீர்வாதம் தான். ஹல்லேலூயா. ஆதியாகமம் 48 அதிகாரம் 4 வசனத்தில் யாக்கோபுக்கு ஒரு வாக்குத்தத்தத்தை தேவன் நினைவுபடுத்துகிறார். நான் உன்னை பலுக பண்ணி உன்னை பெருக பண்ணுவேன். ஆமென். கவனியுங்கள், தேவன் நீ உன்னை பெருக பண்ணிக்கொள் என்று சொல்லவில்லை, மாறாக நான் உன்னை பெருக பண்ணுவேன் என்று சொல்கிறார். ஹல்லேலூயா. அதுதாங்க தேவனுடைய கிருபை. நம்முடைய திறமை மட்டுமல்ல, நம்முடைய முயற்சி மட்டுமல்ல, நம்முடைய தொடர்புகள் மட்டுமல்ல, தேவனுடைய கரம் நம் மீது இருப்பதே உண்மையான ஆசீர்வாதம். ஹல்லேலூயா. உபாகமம் 8 அதிகாரம் 18 வசனம் கூறுகிறது, ஐஸ்வர்யத்தை சம்பாதிக்க திராணியை உனக்கு கொடுக்கிறவர் உன் தேவனாகிய கர்த்தர். ஹல்லேலூயா. ஆகவே இன்று உங்களால் முடியவில்லை என்று நீங்கள் நினைக்க வேண்டாம். தேவன் உங்களோடு இருந்தால் தேவன் உங்களுக்காக ஒரு வழியை உருவாக்க முடியும். ஆமென், ஹல்லேலூயா. இரண்டாவதாக, தேவன் சிறிய தொடக்கத்தை பெரிய ஆசீர்வாதமாக மாற்றுவார். யாக்கோபின் வாழ்க்கையை சற்று சிந்தித்து பாருங்கள். அவருடைய வாழ்க்கை முழுவதும் எளிதானதாக இருக்கவில்லை. அவர் போராடினார், காத்திருந்தார், அழுதார், இழப்புகளை சந்தித்தார். ஆனால் ஒவ்வொரு நிலையிலும் தேவனுடைய கரம் அவரை விட்டு போகவில்லை. ஹல்லேலூயா. ஆதியாகமம் 28 அதிகாரம் 15 வசனத்தில் இவ்வாறாக குறிப்பிடப்பட்டுள்ளது, நான் உன்னோடே இருந்து நீ போகிற இடமெல்லாம் உன்னை காத்து இந்த தேசத்துக்கு உன்னை திரும்பி வர பண்ணுவேன். நான் உனக்கு சொன்னதை செய்யும் அளவும் உன்னை கைவிடுவதில்லை என்றார். ஹல்லேலூயா. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, நீங்கள் இப்போது ஒரு சிறிய தொடக்கத்தில் இருக்கலாம். உங்கள் தொழில் சிறியதாக இருக்கலாம், உங்கள் வருமானம் குறைவானதாக இருக்கலாம், உங்கள் குடும்பத்தில் பிரச்சனைகள் இருக்கலாம், உங்கள் ஊழியம் சிறியதாக தோன்றலாம். ஆனால் நினைவில் கொள்ளுங்கள், தேவன் ஆசீர்வதித்த சிறிய விதை நாளை பெரிய மரமாக மாறும். ஆமென், ஹல்லேலூயா. சகரியா 4 அதிகாரம் 10 வசனத்தில் இவ்வாறாக குறிப்பிடுகிறது, அற்பமான ஆரம்பத்தின் நாளை யார் அசட்டை பண்ணலாம்? ஆகவே உங்கள் இன்றைய சிறிய நிலையை கண்டு மனமுடையாது இருங்கள். இது நிரந்தரம் அல்ல, இது தேவன் ஆரம்பித்திருக்க ஒரு புதிய அத்தியாயமாகும். ஆமென், ஹல்லேலூயா. மூன்றாவதாக, தேவனுடைய ஆசீர்வாதம் உங்கள் மூலம் மற்றவர்களுக்கும் சென்றடையும். ஆதியாகமம் 48 அதிகாரம் 4 வசனத்தில் ஒரு முக்கியமான வார்த்தையை தேவன் குறிப்பிடுகிறார், உன்னிடத்தில் ஜனங்களின் கூட்டத்தை உண்டாக்குவேன். ஹல்லேலூயா. இதன் பொருள் என்ன? எனக்கு பிரியமானவர்களே, தேவன் ஒருவரை ஆசீர்வதிக்கும் போது அந்த ஆசீர்வாதம் அவரோடு மட்டுமே நின்று விடாது, மாறாக அவருடைய குடும்பத்திற்கும் ஆசீர்வாதமாக மாறுகிறது, அவருடைய பிள்ளைகளுக்கும் ஆசீர்வாதமாக மாறுகிறது, அவரை சுற்றி இருப்பவர்களுக்கும் ஒரு ஆசீர்வாதமாக மாறுகிறது. இதுதாங்க ஆபிரகாமின் ஆசீர்வாதத்தின் நோக்கம். ஹல்லேலூயா.
ஆதியாகமம் 12ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தில், நான் உன்னை பெரிய ஜாதியாக்கி உன்னை ஆசீர்வதித்து உன் பேரை பெருமைப்படுத்துவேன், நீ ஆசீர்வாதமாயிருப்பாய். ஹல்லேலூயா. தேவன் உங்களை ஆசீர்வதிப்பது உங்களுக்காக மட்டுமல்ல, மாறாக நீங்கள் மற்றவர்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்க வேண்டும் என்பதற்காக. உங்கள் வீட்டில் நீங்கள் ஒரு ஆசீர்வாதமாக இருக்க வேண்டும், உங்கள் வேலை செய்யும் இடத்தில் நீங்கள் ஒரு ஆசீர்வாதமாக இருக்க வேண்டும், உங்கள் சபையில் நீங்கள் ஒரு ஆசீர்வாதமாக இருக்க வேண்டும், உங்கள் வார்த்தையில் ஒருவரை எழுப்ப வேண்டும், உங்கள் ஜெபம் ஒருவருடைய வாழ்க்கையை மாற்ற வேண்டும், உங்கள் உதவி ஒருவருடைய கண்ணீரை துடைக்க வேண்டும். தேவனுடைய ஆசீர்வாதம் உங்களிடத்தில் வந்து உங்கள் மூலம் மற்றவர்களிடம் செல்ல வேண்டும். ஆமென். ஹல்லேலூயா. நான்காவதாக, வறட்சியின் மத்தியிலும் தேவன் பெருக செய்கிறவர். ஆசீர்வாதம் என்பது அனைத்தையும் நன்றாக செல்லும் போது மட்டுமே கிடைப்பதல்ல, மாறாக சில சமயங்களில் வறட்சியான காலங்களை கடந்து செல்லும் போது கூட தேவன் நம்மை பேணி காக்கிறார். ஹல்லேலூயா. சங்கீதம் 1ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம் இவ்வாறாக கூறுகிறது, அவன் நீர்க்கால்களின் ஓரமாய் நடப்பட்டு தன் காலத்தில் தன் கனியை தந்து இலையுறாதிருக்கிற மரத்தை போல் இருப்பான், அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும். ஆமென். மரத்திற்கு வெளியில் வெயில் இருக்கலாம், ஆனால் அதன் வேர் தண்ணீரை அடைகிறது. ஹல்லேலூயா. அதே போல உங்கள் சுற்றுப்புறத்தில் பிரச்சனைகள் எதுவாக இருந்தாலும் சரி, உங்கள் வேர் தேவனுக்குள் இருந்தால் நீங்கள் உலர்ந்து போக மாட்டீர்கள். ஆமென். மக்கள் உங்களை பார்த்து இவ்வளவு பிரச்சனைகளுக்கு நடுவிலும் இவர் எப்படி நிற்கிறார் என்று கேட்க வேண்டும். அப்போது உங்கள் வாழ்க்கை சொல்லும், என்னுடைய பலம் நான் அல்ல, என்னோடு இருக்கும் தேவன் தான். ஆமென். ஐந்தாவதாக, பலுகி பெறுதல் என்பது எண்ணிக்கையில் மட்டுமல்ல. தேவன் உங்களை பெருக பண்ணுவார் என்று சொல்வது பணம் அல்லது பொருள் மட்டும் அதிகரிப்பதை குறிப்பதில்லை எனக்கு பிரியமானவர்களே. மாறாக தேவன் உங்கள் விசுவாசத்தை பெருக்குவார், சமாதானத்தை பெருக்குவார், ஞானத்தை பெருக்குவார், அன்பை பெருக்குவார், ஊழியத்தை பெருக்குவார், ஆவிக்குரிய பலத்தை பெருக்குவார், குடும்ப ஆசீர்வாதத்தை பெருக்குவார். ஹல்லேலூயா. 2 பேதுரு 3ஆம் அதிகாரம் 18ஆம் வசனத்தில், நம்முடைய கர்த்தரும் இரட்சகரும் ஆகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையிலும் அவரை அறிகிற அறிவிலும் வளருங்கள், அவருக்கு இப்பொழுதும் என்றென்றைக்கும் மகிமை உண்டாதாக. ஆமென். ஹல்லேலூயா. தேவன் உங்கள் வாழ்க்கையில் வளர்ச்சியை விரும்புகிறார். நேற்றைய விசுவாசத்திலே நீங்கள் நின்று விடக்கூடாது, நேற்றைய ஜெபத்திலே நின்று விடக்கூடாது, நேற்றைய அனுபவத்திலே நின்று விடக்கூடாது. இன்று தேவனுடைய சந்நிதியில் இன்னும் ஆழமாக வளர வேண்டும், அவரை இன்னும் நெருக்கமாக அறிந்து கொள்ள வேண்டும் எனக்கு பிரியமானவர்களே. ஆறாவதாக, எந்த தடையும் தேவனுடைய வாக்குத்தத்தத்தை தடுக்க முடியாது. உங்கள் வாழ்க்கையில் சில தடைகள் வரலாம், மனிதர்கள் உங்களை தடுக்கலாம், சூழ்நிலை உங்களை தடுக்கலாம், கதவுகள் மூடப்படலாம், ஆனால் தேவன் ஒரு கதவை திறந்தால் அதை மூடக்கூடியவர் யார்? ஹல்லேலூயா. வெளிப்படுத்தின விசேஷம் 3ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம் இவ்வாறாக கூறுகிறது, இதோ திறந்த வாசலை உனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன், அதை ஒருவனும் பூட்ட மாட்டான். ஆமென். தேவன் உங்களுக்காக வைத்திருக்கும் ஆசீர்வாதத்தை மனிதனால் நிரந்தரமாக தடுக்க முடியாது. தாமதமாக இருக்கலாம், சோதனையாக இருக்கலாம், காத்திருப்பாக இருக்கலாம், ஆனால் தேவனுடைய வாக்கு தத்தம் அழிந்து போகாது. ஆமென். ஹல்லேலூயா. என்னாகமம் 23ஆம் அதிகாரம் 19ஆம் வசனத்தில், பொய் சொல்ல தேவன் ஒரு மனிதன் அல்ல, மனம் மாற அவர் ஒரு மனுபுத்திரம் அல்ல, அவர் சொல்லியும் செய்யாதிருப்பாரா, அவர் வசனித்தும் நிறைவேற்றாதிருப்பாரா என்று குறிப்பிடப்பட்டுள்ளது. ஹல்லேலூயா. ஏழாவதாக, உங்கள் சந்ததியின் மேல் பெருகும் தேவனின் ஆசீர்வாதம். ஆதியாகமம் 48ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தில் யாக்கோபுக்கு தேசம் மட்டுமல்ல சந்ததிக்கான சுதந்திரமும் குறிப்பிடப்படுகிறது. ஹல்லேலூயா. இவ்வசனம் நமக்கு ஒரு முக்கியமான உண்மையை நினைவுபடுத்துகிறது. நீங்கள் இன்று தேவனோடு நடப்பது நாளைய தலைமுறைக்கு ஒரு சாட்சியாக மாறும். ஹல்லேலூயா. உங்கள் பிள்ளைகள் உங்கள் வீட்டில் என்ன பார்க்கிறார்கள்? அவர்கள் ஜெபிக்கும் தந்தையை பார்க்கிறார்களா? ஜெபிக்கும் தாயை பார்க்கிறார்களா? வேதத்தை மதிக்கும் குடும்பத்தை பார்க்கிறார்களா? தேவனை முதன்மைப்படுத்தும் வாழ்க்கையை பார்க்கிறார்களா? நீங்கள் அவர்களை விட்டு செல்லும் மிகப்பெரிய சொத்து வீடு அல்ல, பணம் அல்ல, நிலம் அல்ல, தேவனுடைய பயமே மிகப்பெரிய சுதந்திரம். ஆமென். ஹல்லேலூயா. நீதிமொழிகள் 22ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தில் இவ்வாறாக குறிப்பிடுகிறது, பிள்ளையானவன் நடக்க வேண்டிய வழியிலே அவனை நடத்து, அவன் முதிர் வயதிலும் அதை விடாதிருப்பான். ஹல்லேலூயா. இன்று உங்கள் குடும்பத்திற்காக விசுவாசத்தோடு ஜெபியுங்கள். கர்த்தாவே, என் குடும்பத்தை ஆசீர்வதியும், என் பிள்ளைகளை உமக்குள் நடத்தும், எங்கள் தலைமுறையை உமக்காக எழுப்பும். ஆமென். ஹல்லேலூயா.
எட்டாவதாக, தேவனுடைய ஆசீர்வாதம் உங்கள் வாழ்க்கையை மாற்றும். ஒரு மனிதன் தேவனால் ஆசீர்வதிக்கப்படும் போது அவனுடைய வாழ்க்கை மற்றவர்களுக்கு சாட்சியாக மாறுகிறது. ஹல்லேலூயா. யோசேப்பின் வாழ்க்கையை சற்று சிந்தித்து பாருங்கள். அவர் அடிமையாக விற்கப்பட்டார், சிறையில் இருந்தார். ஆனால் தேவனுடைய கரம் அவர் மேல் இருந்தது. ஆதியாகமம் 39 அதிகாரம் 23 கர்த்தர் யோசேப்போடே இருந்தார், அவன் செய்ததெல்லாம் கர்த்தர் வாய்க்க பண்ணினார் என்று குறிப்பிடப்படுகிறது. உங்கள் நிலை என்னவாக இருந்தாலும் தேவன் உங்களோடு இருந்தால் உங்கள் வாழ்க்கை அங்கே முடிந்து விடாது. குழியில் இருந்து அரண்மனைக்கு கொண்டு செல்ல தேவனால் முடியும். சிறையில் இருந்து சிங்காசனத்திற்கு கொண்டு செல்ல தேவனால் முடியும். கண்ணீரிலிருந்து சந்தோஷத்திற்கு கொண்டு செல்ல தேவனால் முடியும். ஆமென். உங்கள் வாழ்க்கையை மாற்ற தேவனுக்கு ஒரு நாள் போதுங்க. கிறிஸ்துவுக்குள் பிரியமான சகோதர சகோதரிகளை, நீங்கள் சோர்ந்திருக்கிறீர்களா? தேவன் சொல்கிறார், நான் உன்னை பலுக பண்ணுவேன். நீங்கள் குறைவில் இருக்கிறீர்களா? தேவன் சொல்கிறார், நான் உன்னை பெருக பண்ணுவேன். ஹல்லேலூயா. உன் குடும்பத்தை பற்றி கவலைப்படுகிறீர்களா? தேவன் சொல்கிறார், உன் சந்ததியை நான் நினைத்திருக்கிறேன். உங்கள் எதிர்காலத்தை பற்றி பயப்படுகிறீர்களா? தேவன் சொல்கிறார், நான் உனக்காக வைத்திருக்கும் வாக்கு தத்தம் நிறைவேறும் நாள் சமீபித்தது. ஹல்லேலூயா. மனிதர்கள் உங்களை மறந்து விட்டார்களா? தேவன் உங்களை மறக்கவில்லை. கதவுகள் மூடப்பட்டு விட்டதா? தேவனால் புதிய கதவு திறக்க முடியும். ஆமென். ஜெபிப்போமா. அன்பின் பிதாவே, பரலோக தேவனே, இந்த காணொலியை பார்த்து கொண்டு ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக நான் ஜெபிக்கிறோம் ஐயா. ஆதியாகமம் 48 அதிகாரம் 4 படி உம்முடைய பலுகி பெருகும் ஆசீர்வாதம் இவர்கள் மேல் இறங்குவதாக அப்பா. இவர்களுடைய வளர்ச்சிகள் மாறட்டும், குறைவுகள் அனைத்து நிறைவாகட்டும் அப்பா. இவர்களுடைய கையின் பிரயாசங்களை நீர் ஆசீர்வதிப்பீராக. இவர்களுடைய குடும்பத்திலும் பிள்ளைகளின் வாழ்விலும் ஒரு பெருக்கத்தை நீர் கட்டளையிடுவீராக ஐயா. எந்த பகுதியில் இவர்கள் தடைப்பட்டு நிற்கிறார்களோ அந்த தடைகள் இயேசுவின் நாமத்தினால் உடைந்து போவதாக. வனாந்திரம் சரோனின் ரோஜாவாக மலரட்டும். பலுகி பெருகும் ஆசீர்வாதத்தினால் இவர்களை நிரப்புவீராக. இன்று முதல் எங்கள் வாழ்க்கையில் பலுகி பெருகும் தேவனின் ஆசீர்வாதம் ஹல்லேலூயா வெளிப்படட்டும் அப்பா. எங்கள் வீடு ஆசீர்வதிக்கப்பட்ட வீடாக இருக்கட்டும். எங்கள் குடும்பம் ஒரு ஆசீர்வதிக்கப்பட்ட குடும்பமாக இருக்கட்டும் அப்பா. எங்கள் வாழ்க்கையில் உங்களுடைய மகிமைக்கான சாட்சியாக எழும்பி பிரகாசிக்க கிருபை செய்வீராக. இயேசுவின் நாமத்தினால் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல தகப்பனே. ஆமென், ஆமென், ஆமென். ஹல்லேலூயா. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இன்றைய வார்த்தை உங்கள் இதயத்தில் பதிந்து கொள்ளுங்கள். நான் உன்னை பலுக பண்ணி உன்னை பெருக பண்ணுவேன். ஹல்லேலூயா. ஆகவே பயப்படாதிருங்கள், சோர்ந்து போகாதிருங்கள், கைவிடாதிருங்கள், விசுவாசத்தோடு முன்னேறுங்கள். தேவனுடைய ஆசீர்வாதம் உங்கள் வாழ்க்கையில் பெருகட்டும், உங்கள் குடும்பத்தில் பெருகட்டும், உங்கள் பிள்ளைகளின் வாழ்க்கையில் பெருகட்டும், உங்கள் ஊழியத்தில் பெருகட்டும். உங்கள் வாழ்க்கை பலருக்கு ஆசீர்வாதமாக மாறட்டும். கர்த்தர் உங்களை பலுக பண்ணி பெருக பண்ணி தலைமுறை தலைமுறையாக ஆசீர்வதிப்பாராக. இயேசுவின் சமாதானம் உங்கள் இருதயத்தில் என்றும் நிலைத்திருக்கட்டும். இந்த நற்செய்தி உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கும் என்று நான் கர்த்தருக்குள் விசுவாசிக்கிறேன். தினமும் தேவனுடைய வார்த்தை கேட்டு உங்கள் ஆவிக்குரிய வாழ்க்கையில் வளர எங்களோடு இணைந்திருங்கள். ஹல்லேலூயா. லைக் பண்ணுங்க, மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்க. இது போன்ற தேவ நற்செய்தியை தொடர்ந்து பெற எங்கள் சேனல்களை மறக்காம சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. God bless you. இந்த நற்செய்தி உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கும் என்று நான் கிறிஸ்துவுக்குள் விசுவாசிக்கிறேன். தினமும் தேவனுடைய வார்த்தை கேட்டு உங்கள் ஆவிக்குரிய வாழ்க்கையில் வளர எங்களோடு இணைந்திருங்கள். லைக் பண்ணுங்க, மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்க. இது போன்ற தேவ நற்செய்தியை தொடர்ந்து பெற எங்கள் சேனல்களை மறக்காம சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. God bless you.